பிப்ரவரி 26, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். அவரை பின்பற்றி செல்ல நீங்கள் ஆயத்தமா? Jesus Christ calls you with love. Are you ready to follow him? லூக்கா 9 அதிகாரம் 23 வசனம். Luke chapter 9 verse 23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீன் பிடித்து கொண்டிருந்த சீஷர்களை இயேசு கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். உடனே சீஷர்கள் இயேசுவின் பின்னே சென்றார்கள். இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுபவர்கள் தங்கள் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் உடல்களில் சிலுவையை போன்ற பச்சை குத்தி கொள்வதோ சிலுவை போன்ற தங்க செயின் போட்டுக்கொள்வதோ அல்ல, இயேசு கடந்து சென்ற எல்லா பாதைகளையும் கடைபிடிப்பதே ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வேலை செய்யும் இடத்திலே சிலர் சிலுவையாக மாறுவதுண்டு. குடும்பத்திலே சிலர் நமக்கு துன்பத்தை கொடுத்து சிலுவையாக மாறுவதுண்டு. ஆனால் நாம் சிலுவையை சுமக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவர் நம்மை தனியே விட்டுவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் சிலுவை சுமக்கும் நேரங்களிலெல்லாம் உங்களோடு கூட இருப்பார். அவர் கொடுக்கும் சுமை மெதுவானதாக இருக்கும். உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆகையால் உங்களுடைய சிலுவையை சந்தோஷத்தோடு நீங்கள் சுமந்து செல்லுங்கள். If anyone will come after me, he must deny himself and take up his cross daily and follow me. My dear brothers and sisters, Jesus saw the disciples catching fish and told them to follow me, and I will make you fishers of men. Immediately the disciples followed Jesus. Jesus said that those who claim to follow me must take up their cross daily. So it is not about tattooing the cross on the body or wearing a gold chain like a cross. It is to follow all the paths that Jesus walked. At times in our lives, some people became crucifixes at work. Some in the family gave us suffering and became a cross. But the Lord will not leave us alone in all the cases where we carry the cross. He who said he will be with you to the end of the world will be with you whenever you carry the cross. The burden he gives will be slow, not someone who tests you too much. So carry your cross with joy. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்த நீர் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்விலே நீ காண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்து முன்பாக வந்து உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து உடைய வாழ்வின் தேவைகளை எல்லாவற்றையும் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிலுவையை ஆண்டவரை சுமக்கின்ற இந்த கட்டங்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் மெதுவாக லகுவாக மாற்றி கொடுக்கிறீரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை பின்பற்றி நாங்கள் செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை ஆண்டவரை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால்
இருந்தாலும் ஆண்டவரை உம்மை பின்பற்றி நாங்கள் வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே அது சுலபமாக மாறுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரா அப்பா உண்மை ஆண்டவரே பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவரே எங்கள் வீட்டின் சத்துருக்கள் ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையாக மாறி எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரா எங்களுக்கு சில சிலுவையாக மாறி எங்கள் வாழ்விலே பலவிதமான ஆண்டவரே ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்தி வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா யார் யார் பலவீனத்தின் மத்தியிலே ஐயோ இந்த பலவீனம் ஒரு சிலுவையாக எனக்கு இருக்கிறதே, எனக்கு இந்த பலவீனம் வேண்டாமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆறுதலை கொடுங்க. அவளுக்கு இருக்கிற அந்த விதமான பலவீனங்களை கத்த நீர் மாற்றி போட்டு அந்த சிலுவையை கத்த நீர் மாற்றி போட்டு ஆண்டவர் நீர் ஒரு விசேஷித்த இரக்கத்தை அவள் பிள்ளைகளுக்கு நீர் வைத்து அந்த பலவீனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலனை நீ தந்து ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கிறார்களோ தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் இறங்கி அவள் காரியங்கள் எல்லாம் இந்த நாள் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை விதமான காரியங்களையும் அத்தனை விதமான தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்து அது அவர்களுக்கு வாய்க்கப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவருடைய வாழ்விலே இருந்து அவர்களை வழிநடத்தி வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வைத்து அவள் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாள்களை காணும்படியாக நல்ல சுகம் பலஞ்சீவனை தந்து தீர்க்க ஆயுசுகளை பெற்று எல்லா கிருபைகளோடு நல்ல ஒழுக்கத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தியும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கனம் மகிமை எல்லாம் உரைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.